மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வீடியோஸே பார்த்தா போதும் இல்லையா, கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிடலாம். அந்த அளவுக்கு தான் வீடியோ கண்டென்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்க நாங்கள் ஏன் மெட்டீரியல் வாங்கணும், ஃபுல் செட் மெட்டீரியல் அதுவும் ஏன் வாங்கணும் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு 4 ஸ்பைரல் வச்சுருக்காரு. எங்கேயோ ஒரு வெளி இன்ஸ்டியூட்டில் 4-5 ஸ்பைரல் வாங்கியிருக்காரு. இதான் நான் படிச்சுட்டு இருக்க மெட்டீரியல்னு படிச்சுட்டு இருக்காரு. இப்போ எங்களுது எப்படி இருக்கும், வாங்கலாம்னு வாங்கி பார்த்தாரு. பார்த்த உடனே அசந்து போயிட்டார். சார், இவ்வளோ நாளாக தேர்வுகளில் நான் ஏன் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியலன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். படிக்க வேண்டிய இவ்வளோ இருக்குன்றது இப்போ தான் தெரியுது. அவர் வெளியே வெறும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்பைரல் வச்சு படிச்சுட்டு இருக்காரு. பட் நீங்கள் படிக்க வேண்டிய எல்லையை நாங்கள் கண்ணில் காட்டிடுவோம். அதுக்கு தான் முதல்ல ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கணும். இவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கவே முதல்ல அது பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். முதல்ல வாங்கி பாருங்கள். அப்போ தான் அதுக்கான டைம் ஸ்பேஸ் ஒதுக்குவீங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்கணுன்னே தோணும் முதல்ல. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட். 2வது பெனிஃபிட்டு, வீடியோஸே போதும் இல்லையா, நாங்கள் அதிலே நல்லா புரியுது, நல்லா நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஏன் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியல் டைம் சேவ் பண்ணணும். சீக்கிரம் நிறைய ஏரியா பார்க்கலாம். வீடியோ வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக பார்த்து அடுத்தடுத்து வீடியோ போகிற டைம் வந்து அதிகம் எடுத்துக்கும். டைம் ரொம்ப முக்கியம் இல்லை, எல்லாத்த விடவும் மிக முக்கியமானது என்னென்னா நேரம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் நேரத்தை சேவ் பண்ணி தரோம். நிறைய பார்ப்பீங்க, ஒரு 1/2 ஹவரில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டக்குன்னு திருப்பி பேஜஸ் திருப்பி பார்க்கலாம். அது ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது மெட்டீரியலில், ஃபுல் செட் மெட்டீரியலில். அதுக்கடுத்து இன்னும் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, ஃப்ரீயாக கொடுக்குற வீடியோ. இதில் எதுவும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை இல்லையா, வீடியோவில் ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குற வீடியோவிலே நாங்கள் வந்து இந்த அளவுக்கு உங்களை அசர வைக்கிறோம் அப்படின்னா, பே பண்ணி வாங்குறீங்கல்ல மெட்டீரியல். பேமெண்ட்டுன்னா என்னென்னா, அந்த ஜெராக்ஸ் காஸ்ட்டு, கொரியர் காஸ்ட்டு அங்கே அவ்வளோ வரும், ஒரு மூட்டை சைஸுக்கு வந்து இறங்கும். ஸோ பே பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குறீங்கன்னா, அதை நாங்கள் சாதாரணமாக கொடுப்போம். யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து பார்த்து கொடுக்கணுமோ கொடுத்து வச்சுருக்கோம். மிரட்டும் மெட்டீரியல் வந்து சாதாரணமான மெட்டீரியல் கிடையாது அது. ஸோ யூஜிடிஆர்பிக்கு ஃபுல் காம்போ அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்களை டெஸ்ட் பேட்ச்லேயும் ஆட் பண்ணிடுவோம். 6000 எம்சிக்யூஸும் கொடுத்துருவோம். 10 யூனிட்டுக்கும் இருக்கும். யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். ப்ராப்ளம் தனியாக, தியரி தனியாக, தனித்தனியாக வந்து இறங்கும். ஸோ அவசியம் வாங்கி படிங்க, விட்டுறாதீங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கினால ஒழிய நாம் ஏன் இவ்வளோ நாளாக கம்மி ஸ்கோர் எடுத்துகிட்டு இருந்தோம்னு இப்போ தான் தெரியுது அப்படின்ற உணர்வு முதல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ ஏரியா இருக்குது போட்டிருக்குன்னு பார்த்து வியந்து போகிறாங்க. ரைட், வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது யூஜிடிஆர்பியில் ஆப்ரேஷன் ரிசர்ச் மிக முக்கியமான யூனிட் இல்லையா, கியூயிங் தியரியில் ப்ராப்ளம்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிக்கம் மெத்தட், 2 ஃபேஸ் மெத்தட், ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இன்வென்ட்ரி பக்கம் வரலாம். கொஞ்சம் இன்வென்ட்ரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது இல்லையா கியூயிங் தியரியில். ஸோ அது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்கலான்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக வீடியோஸ் நோட்ஸ் போட்டு எழுதிட்டே ஒரு தனியாக நோட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கு தனித்தனி நோட் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிகிட்டே வாங்க. இதுவே பெரிய நோட்ஸாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, இதை விட்டுறாதீங்க. இப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். A manufacturer has to supply his customer 600 units of his product per year. Shortages are not allowed and the shortage cost amount is rupees 0.6 per unit per year. The setup cost per run is rupees 80. The minimum total annual inventory cost is dash. இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லணும். அதாவது இதில் என்னென்னா டிமாண்ட் என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். A manufacturer has to supply 600 units. அவங்க கஸ்டமருக்கு 600 யூனிட்ஸ் வந்து சப்ளை பண்ணணும். ஓகே, பெர் இயர். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பெர் இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிமாண்ட் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. 600 யூனிட்ஸ் அவர் வந்து சப்ளை பண்ணணும், டிமாண்ட் இருக்குது அவ்வளோ. ரைட், அடுத்தது ஷார்ட்டேஜ் காஸ்ட் அமௌண்ட் இஸ், ஷார்ட்டேஜ் காஸ்ட்டை சிஹெச் அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம், 0.6 பெர் யூனிட் பெர் இயர். இந்த செட்டப் காஸ்ட் சிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து 80 rupees 80. இந்த மினிமம் டோட்டல் ஆனுவல் இன்வென்ட்ரி காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. பொதுவாகவே எப்பயுமே இப்போ இந்த மாதிரி கியூயிங் தியரி, இன்வென்ட்ரி ப்ராப்ளம்ஸில் ஒரு சில ஃபார்முலாஸ் நான் சொல்கிறேன், இதை அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு ஒன்று அடிக்கடி கேட்பாங்க. ஷார்ட்டாக இஓக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கியூ நாட் அல்லது கியூ இப்படி சொல்லுவாங்க. இதை எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா இதோட ஃபார்முலா √2DCS டிவைடட் பை சிஹெச். சிஹெச்ன்றது ஷார்ட்டேஜ் காஸ்ட்டு, சிஎஸ்ன்றது செட்டப் காஸ்ட்டு, டின்றது டிமாண்டு. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பெர் இயர், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பெர் இயர்ஸ் என் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா
டி பை கியூ. டிங்கிறது டிமாண்டு, கியூன்றது இங்கே கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, இதுதான். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் என் பெர் இயருக்கு, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் பெர் இயர், இதுவும் பெர் இயருக்கு தான். எல்லாமே இப்போ நம்ம சொல்கிற ஃபார்முலா எல்லாமே பெர் இயருக்கு தான். இப்போ லென்த் ஆஃப் டைம் பிட்வீன் ஆர்டர்ஸ், ஒரு ஆர்டருக்கும் இன்னொரு ஆர்டருக்கும் உள்ள டைம் லென்த், டைம் டி, லென்த் ஆஃப் டைம் பிட்வீன் ஆர்டர்ஸ் டி ஈக்குவல் டு, இதை அப்படியே தலைகீழ போடுங்க, கியூ பை டி. இதுதாங்க ஃபார்முலா. இது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ காஸ்ட் மினிமம், மினிமம் டோட்டல் காஸ்ட் சி மினிமம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2D CS CH. இங்கே ஹெச் வந்து சஃபிக்ஸில் போடணும், ரைட்? இவ்வளோ தாங்க. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, மாற்றி மாற்றி கேட்பாங்க, ரைட்? சரிங்க, இப்போ இங்கே வாங்க. எ மேனுஃபேக்சரர் ஹஸ் டு சப்ளை ஹிஸ் கஸ்டமர், எவ்வளோ டிமாண்ட் இருக்குது? அப்போது 600 யூனிட்ஸ் டிமாண்ட் இருக்குது. இங்கே ஷார்ட்டேஜ் காஸ்ட் எவ்வளோ? 0.6. அடுத்தது செட் ஆஃப் காஸ்ட் எவ்வளோ? ₹80. அவ்வளோதான், எல்லாமே தெரிஞ்சிச்சு. காஸ்ட் மினிமம் இது தேவை. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, சரிங்க. ஃபஸ்ட்டு டிமாண்ட் எழுதிக்கிறேன், டி ஈக்குவல் டு 600 யூனிட்ஸ். அடுத்தது ஷார்ட்டேஜ் காஸ்ட் சிஹெச் அப்படின்னு இல்லையா, ஹோல்டிங் காஸ்ட், கேரியிங் காஸ்ட், ஷார்ட்டேஜ் காஸ்ட். நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஹோல்டிங் காஸ்ட், கேரியிங் காஸ்ட், ஷார்ட்டேஜ் காஸ்ட், இதெல்லாமே வந்து சிஹெச் அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். சில நேரங்களில் C1ன்னு கொடுப்பாங்க. ஐயோ C1 என்னன்னு தெரியலையேன்னு விட்டு வந்துட போகிறீங்க. இதான் அது. சிஹெச் ஈக்குவல் டு 0.6. ஓகே, அடுத்து செட் ஆஃப் காஸ்ட்டை வந்து CS அப்படின்னு சொல்லுவோம். CS ஈக்குவல் டு ₹80. ஓகே, இப்போ த மினிமம் டோட்டல் ஆனுவல் இன்வென்ட்ரி காஸ்ட் சி மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் மினிமம், மினிமம் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் சி மினிமம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2D CS CH. இந்த ஹெச் சஃபிக்ஸில் போடணும். இப்போ அடுத்தது ரூட் ஆஃப் 2 இன்ட்டு டி வந்து எவ்வளோ? 600. எளிமையானது தான் கேட்பாங்க, ஃபார்முலா சூஸ் பண்ண தெரியாமல் விட்டு வந்துடுவீங்க, அதுதான் இதில் வேடிக்கை. செட் ஆஃப் காஸ்ட் எவ்வளோ? 80. ஷார்ட்டேஜ் காஸ்ட் எவ்வளோ? 0.660. இந்த 0 போடணும் அவசியம் இல்லை இல்லையா? ஓகே, ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 600 இன்ட்டு 80 இன்ட்டு இந்த 0.6 6/10ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்படி எழுதிக்கலாம், ரைட்? இந்த 0 கட் பண்ணிக்கலாம். ஓகே, ரூட் ஆஃப், இப்போது இந்த 6 இருக்குது, 2 6 இருக்குது, இந்த 8 இருக்குது. இப்போ பேராக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 இன்ட்டு 6 36. அப்போ 36, இந்த 2 0 அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு 2 இன்ட்டு 18 16. இப்போ தனித்தனி நம்பராக வச்சுக்கிட்டு ரூட் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 36க்கு ரூட்டு 6. இப்போ 100 இருக்கு இல்லையா, 36 இன்ட்டு 100 இதை பிரிச்சுக்கலாம். 36க்கு ரூட்டு 6, 100க்கு ரூட்டு 10, 16க்கு ரூட்டு 4, அவ்வளோதான். ஓகே, இப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் 24. இந்த 10 கூட மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போது 240 காஸ்ட் மினிமம், மினிமம் காஸ்ட் 240, ரைட்? சின்ன சின்ன நம்பராக பிரிச்சுட்டு நம்ம ரூட் எடுத்தால் நல்லது. பெரிய நம்பராக வச்சுக்கிட்டு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரூட் எடுக்க சிரமப்படுவீங்க. தனித்தனியாக பிரித்து பார்த்தா எளிமையாக இருக்கும், அதனால தான் பிரித்து காமிச்சேன். இந்த 3600 கூட 36 இன்ட்டு 100ன்னு பிரிச்சுட்டு 36க்கு ரூட்டு 6, 100க்கு ரூட்டு 10, 16க்கு ரூட்டு 4 அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 இன்ட்டு 4 24, 24 இன்ட்டு 10 240. நீங்கள் எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் ஏ, ரைட்? இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த ப்ராப்ளமில் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இதை கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் 2D CS டிவைடட் பை CH. எஸ், இதான். இது கால்குலேட் பண்ணுங்கள், ரைட்? இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே என்னென்னா பெர் இயருக்கு தான் இந்த ஃபார்முலா எல்லாமே. அவங்க பெர் மந்த்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா பெர் இயருக்கு நீங்கள் மாற்றிட்டு தான் ப்ராப்ளமே தொடணும். இப்போ ஃபார்முலாஸ் எல்லாமே டெரைவ் பண்ணது பெர் இயருக்கு.
பெர் மந்த்துக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா பெர் இயருக்கு அதை மாற்றிட்டு தான் நீங்கள் ஃபார்முலா கிட்டே வரணும். அடுத்தது இதுவும் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம். ஃபார் அன் ஐட்டம் வித் ஷார்டேஜ் காஸ்ட் ஆஃப் ஈச் ப்ரைஸ் as ₹1, செட் ஆஃப் காஸ்ட் as ₹25, டிமாண்ட் 200 யூனிட்ஸ், த ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி EOQ கேட்குறாங்க. ரைட், ஃபார் அன் ஐட்டம் வித் ஷார்டேஜ் காஸ்ட் எவ்வளோ? ₹1, அது சிஹெச்னு சொல்லுவோம் இல்லையா, அது செட் ஆஃப் காஸ்ட் as ₹25, சிஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது டிமாண்ட் டி வந்து 200 யூனிட்ஸ். இப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி EOQ கண்டுபிடிக்கணும். நான் எழுதிக்கிறேன், டிமாண்ட் டி ஈக்குவல் டு 200 யூனிட்ஸ். அடுத்தது ஷார்டேஜ் காஸ்ட் சிஹெச் இருக்கு இல்லையா, அதான் ஷார்டேஜ் காஸ்ட் ஈக்குவல் டு 1. செட் ஆஃப் காஸ்ட் சிஎஸ் அது எவ்வளோ? 25. ஓகே, இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி EOQ இருக்கு இல்லையா, இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா √2D CS டிவைடட் பை CH. இப்போது √2 × D எவ்வளோ? 200, CS எவ்வளோ? 25, CH எவ்வளோ? 1. அவ்வளோதான். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 400 × 25. இந்த டினாமினேட்டர் 1 விட்டுறலாம். இப்போ 400க்கு ரூட்டு 20, 25க்கு ரூட்டு 5, 20 × 5 100. அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி EOQ வந்து 100. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ரைட், இப்போ என் கேள்வி என்னென்னா, இதே ப்ராப்ளமுக்கு காஸ்ட் மினிமம் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மினிமம் காஸ்ட், டோட்டல் மினிமம் காஸ்ட் √2D CS CH, இதுதான் ஃபார்முலா இல்லையா, இது கண்டுபிடிச்சி செகண்ட் ப்ராப்ளம் இது. ரைட்டா, ஸோ இது கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் மாற்றி கேள்வி கேட்பாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இதில் எத்தனை பேர் சரியாக போட்டு ஆன்சர் பண்ணுறீங்க பார்க்கலாம். A certain item cost ₹235 per ton. The monthly requirements are 5 tons and each time of stock is replenished. There is a set of cost ₹1000. The set of cost of carrying inventory has been estimated at 10% of the average inventory per year. What is the optimum order quantity? EOQ கேட்குறாங்க. இதில் செட் ஆஃப் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேரியிங் காஸ்ட்டுன்றது தான் CH, ஹோல்டிங் காஸ்ட்டு, கேரியிங் காஸ்ட் இதெல்லாம் CH, ஷார்ட்டேஜ் காஸ்ட் இதெல்லாம் CH, செட்டப் காஸ்ட்டுன்றது CS. ஓகே, இப்போது மந்த்லி ரெக்ரூட்மெண்ட்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க 5 tons. இப்போ இயர்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் செட்டப் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாமே பெர் இயருக்கு வேணும். இவங்க மந்த்லி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இதை மட்டும் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. செட்டப் காஸ்ட்டு பெர் இயருக்கு தான் இருக்குது. அப்போ CS இது. இப்போ CH பாருங்கள், த காஸ்ட் ஆஃப் கேரியிங் அதான் CH இல்லையா, ஹஸ் பின் எஸ்டிமேட்டட் அட் 10% ஆஃப் த ஆவரேஜ் இன்வென்ட்ரி பெர் இயர். ஸோ இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. எது? CH. அதை நம்ம வந்து பர்சன்டேஜில் இருக்கிறத நம்ம ஆக்சுவலாக வந்து பெர் இயருக்கு மாற்றணும். அது எப்படி மாற்றணும் அப்படின்னு கரெக்டாக மாற்றி சென்ட் பண்ணுங்கள், மாற்றி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். சரி, இது எங்களால் போட முடியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதை நானே போடுறேன். ரொம்ப எளிமையானது தான், கஷ்டம்லாம் கிடையாது. கொஞ்சம் அங்கே மாற்ற வேண்டியிருக்கு, எங்கெங்கெல்லாம் அப்படி மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ டிமாண்ட் எவ்வளோ, ஷார்ட்டேஜ் காஸ்ட்டு CH எவ்வளோ, செட்டப் காஸ்ட் எவ்வளோ, இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும், EOQ கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆப்ஷனில் இது கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் ஆன்சர் சால்வ் பண்ணி அனுப்ப வேண்டிய நம்பர் 7358591547. ஸோ இந்த ப்ராப்ளம் போட என்னென்ன கால்குலேட் பண்ணணும்? முதல்ல டிமாண்ட் என்னன்னு சொல்லணும், பெர் இயருக்கு தான். அடுத்தது டிமாண்ட் பெர் இயருக்கு என்னன்றதை அவங்க கொடுக்கல, நீங்கள் கால்குலேட் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. அடுத்தது CH என்னன்னு சொல்லணும், CS என்னன்னு சொல்லணும், இதெல்லாம் சொல்லணும். தெரிஞ்சால் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். ஓகே, இப்போது இதெல்லாம் பெர் இயருக்கு கால்குலேட் பண்ணிட்ட பிறகு தான் EOQ கண்டுபிடிக்கணும். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதை எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும்.
சென்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். போட்டு தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.